ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 107. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 107. 4000 பெற்றேனோ நாதமுனிகளைப் போலே. 4000 பெற்றேனோ நாதமுனிகளைப் போலே. நாதமுனிகள் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே ஆச்சாரியார்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் அப்படின்னு ரங்கநாதர், ஸ்ரீரங்கநாச்சியார் இவர்கள் பெருமானும் பிராட்டியும். விஸ்வக்சேனர், சேனை முதலியார் என்பவர் அடுத்து குரு பரம்பரையில சொல்லப்படக்கூடியவர். அவர் நித்தியசூரிகள், பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்குள்ளே ஒருவர். ஆழ்வார்கள் அனைவருக்கும் தலைவராக இருந்தவர் நம்மாழ்வார். அப்போ எப்பொழுதுமே குரு பரம்பரையில முதல்ல லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று பெருமாள், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், விஸ்வக்சேனர் இவர்கள் அருளாலே, அப்போ பெருபெருமாளும் பெரிய பிராட்டியாரும் விஸ்வக்சேனருக்கு அருள் புரிய, அந்த விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு அருள் புரிய, நம்மாழ்வார் தன்னுடைய ஞானத்தை எல்லாம் பிறகு நாம இன்னைக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் ஸ்ரீ வைஷ்ணவத்திலன்னா அது நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு அருளியது. நாதமுனிகள் என்பவர் ஆச்சாரியார்கள், குருமார்கள், உபதேசம் செய்தவர்கள், அனுஷ்டித்து காட்டினவர்கள். அவர்களுக்கு ஆச்சாரியார்கள்னு பேர். அவர்களிலே முதலில் தோன்றியவர் நாதமுனிகள் என்ற சுவாமிகள். நம்மாழ்வார் நேரடியாக நாதமுனிகளுக்கு அருளினார். எவ்வளவு அருளினார்? 4000 பெற்றேனோ. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிரபந்தம், திவ்ய பிரபந்தம் 4000 மிக உயர்ந்த கடவுளுடைய அனுகிரகத்தினால கிடைக்கப்பட்ட பாடல்கள் இல்லையா? திவ்ய பிரபந்தம். அந்த 4000 பாடல்களும் இன்னைக்கு உலகத்துல நடையாடுகிறது என்றால் அது நாதமுனிகளுடைய அருளாலே கிடைத்தது. ஆழ்வார்கள் எல்லாம் அவதரித்தார்கள். பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசேயன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய வட்டநாதன், அன்பர்தாள் தூடி, நற்பாணன், நற்களியன், ஈதிவர் தோற்றத் தடைவாமிங்கு என்று ஆழ்வார்கள் 11, ஆண்டாளும் மதுரகவி ஆழ்வாரும் சேர்ந்து 12 ஆழ்வார்கள் அவதாரம் முடிந்து, இவர்களெல்லாம் கலியுகத்தின் தொடக்கத்தோடு ஆழ்வார்களுடைய அவதாரம் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் உலகத்திலே நடையாட்டத்தில் அவ்வளவாக இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பாசுரங்கள் இருந்தது. ஆனால் 4000ம் இல்லை. அதனை திரும்பவும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பகவான் காட்டுமன்னார் கோயில், வீரநாராயணபுரம் என்று அற்புதமான இடம், காட்டுமன்னார் கோயில். அந்த இடத்திலே நாதமுனிகள் என்பவரை அவதரிப்பிக்கிறான். ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்திலே காட்டுமன்னார் கோயிலிலே அவதரிக்கிறார் நாதமுனிகள். அவருடைய தந்தையினுடைய திருநாமம் ஈஸ்வர பட்டாழ்வார் அப்படின்னு அவருடைய திருநாமம். அவருக்கு பிள்ளையாக அவதரிக்கிறார். காட்டுமன்னார் கோயில் வீரநாராயண பெருமாளுக்கு கைங்கரியங்களை, தொண்டுகளை செய்து வருகிறார். ஒரு தடவை வடக்கு திசை, வடக்கு தேசம், வடமதுரை, சாலக்கிராமம், அயோத்தியா இங்கெல்லாம் போய் திவ்யதேச யாத்திரை போறார். கோவிந்தபுரம் அப்படின்னு பிருந்தாவனம்னு சொல்றேன் இல்லையா? மதுரா, வடமதுரைக்கு பக்கத்துல கோவிந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல பிருந்தாவனத்திலே அந்த இடத்துல அவர் பெருமாளை, அந்த இடத்துல ஒரு கிராமத்துல ரொம்ப நாள் தங்கி இருக்கார். அங்க யமுனைத்துறைவன் அப்படின்னு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்.
அப்போ பெருமாள் இவருடைய கனவிலே தோன்றி, போதும் நீர் வடக்கிலே இருந்தது, நம் ஊருக்கு வாரும் அப்படின்னு வீரநாராயண பெருமாள் அவரை அழைக்க, அப்படியே அங்கிருந்து ஒரு திவ்ய தேசமாக சேவித்துக் கொண்டு திரும்பவும் காட்டுமன்னார் கோயிலுக்கு வருகிறார். வந்து தன்னுடைய குடும்பத்தார் சகிதமாக கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் வடக்கு தேசத்திலே இருந்து, மேல்நாடுன்னு சொல்லுவார்கள், மேலக்கோட்டை திருநாராயணபுரம், அங்கிருந்து வந்தவர்கள் சிலர், அவர்கள் இந்த ஒரு திவ்ய தேசமா போய்கொண்டிருக்கிறார்கள். காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்தவர்கள் அவர்களுக்கு தெரிந்த அழகான தமிழ் பாசுரங்களை பாட ஆரம்பித்தார்கள். நாதமுனிகள் அங்க இருக்கார். இவருக்கு தேவகானம் நன்றாக தெரியும், அஷ்டாங்க யோக சித்தி பெற்றவர். அவர் இந்த பாசுரங்களை கேட்கிறார். ஆறாவமுதே அடியேன் உடலும் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று தொடங்கக்கூடிய கும்பகோணம் சாரங்கபாணி ஆறாவமுதாழ்வான் அந்த பெருமாளுக்கு நம்மாழ்வார் பாடின மங்களாசாசனம். அந்த பாடல்களை கேட்கிறார். எவ்வளவு அழகாக அனன்ய கதித்துவம், பகவானே உன் திருவடிகளை தவிர வேறு புகலிடம் இல்லைன்னு அறிவிக்கிறாரே, பக்தியோட பாடியிருக்காரே. யார் இவர்? என்ன பாடல்கள்? கடைசி பாட்டு வருகிறது. உழலை என்பின் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான், கடல்கள் அவையே சரணாகக் கொண்ட குருகூர் சடகோபன், குழலின் மலியச் சொன்ன 1030 மழலை தீரவல்லார் காமரமானே நோக்கியற்கே அப்படின்னு பாடல் முடிகிறது. கேட்கிறார், ரொம்ப ஆனந்தமா இருக்கே. ஆனா இந்த பாட்டு முடியும் போது 1030 சொல்லுகிறதே. இப்ப நீங்க 10 பாட்டு தானே பாடினீர்கள், மீதம் 990 பாடல்கள் எங்கே இருக்கிறது? அந்த 1000 பாட்டும் எனக்கு வேணுமே என்று இவர் கேட்க, அவர்கள் சொன்னார்கள், ஐயா எங்களுக்கு தெரிந்தது இந்த 10 பாடல்கள் தான், இதற்கு மேலே எங்களுக்கு பாடல்கள் தெரியாது அப்படின்னு சொல்ல, இவர் பார்க்கிறார், எப்படி விடுவது, இவ்வளவு பக்தி ரூபமாக இருக்கிறதே, இதெல்லாம் எங்க போயிற்று இந்த பாடல்கள் அப்படின்னு கும்பகோணத்துக்கு வருகிறார். அங்க கேட்டு பார்த்தால் அவர்களுக்கும் தெரியவில்லை. அப்புறம் யோசிக்கிறார், குருகூர் சடகோபன் அப்படின்னு வார்த்தை இருக்க, சரி திருக்குருகூர் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு, கிட்டத்தட்ட காட்டுமன்னார் கோயில் என்பது சிதம்பரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தமிழ்நாட்டில், அங்க இருந்து தெற்கு நோக்கி போகிறார். தேடிக்கிட்டே போகும் பொழுது திருநெல்வேலியை தாண்டி அங்க இருந்து திருக்குருகூர் என்று தாமிரபரணி ஆற்றங்கரையிலே, அங்க போய் பார்த்தால் நம்மாழ்வாருக்கு சந்நிதி இருக்கிறது, திருப்புலி ஆழ்வார் இருக்கிறார், அங்க இருக்கக்கூடிய மைனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், எல்லாரையும் போய் கேட்கிறார். 1000 பாடல் சடகோபன் திருக்குருகூர்னு சொல்றாரே, அவன் பாடல்கள் உங்களுக்கு தெரியுமா என்று ஒவ்வொருத்தராக கேட்க, யாருக்கும் தெரியாமல் போக ஒரே ஒருவர் கிடைத்தார், பராங்குச நம்பி. இவர் யார்னு கேட்டா, மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே வந்தவர், அவருடைய சிஷ்ய பரம்பரையில வந்தவர். அப்ப நம்மாழ்வார், அவருடைய சிஷ்யர் மதுரகவிகள், அவருடைய வழி வந்தவர் பராங்குச நம்பி. அவரிடத்துல போய் கேளுங்கோன்னு எல்லாரும் சொல்ல அவரை போய் பார்க்கிறார் நாதமுனிகள். அவருக்கு ரங்கநாத முனின்னு தான் பேர். அவர் போய் கேட்கிறார், ஐயா இந்த 1000 பாடல் கிடைக்குமான்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு 11 பாட்டு தான் தெரியும், எனக்கு பகவானை பத்தி தெரியாது. எங்க நம்மாழ்வாரை குறித்து எங்க ஆச்சாரியன் குரு மதுரகவி ஆழ்வார் பாடின கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ற பாடல்கள் தான் தெரியும். ஆனால் எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், பிற்காலத்துல யாரோ ஒரு மகனியர் வருவர், இந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு பாடல்கள் இதனை 12,000 முறை யார் யோகா மார்க்கத்தால் அனுசந்தானம் செய்கிறார்களோ நம்மாழ்வார் முன்னிலையிலே, அவர்களுக்கு இந்த 4000 பாடல்கள் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறார். நான் உமக்கு இந்த 11 பாடல்களை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்ல, ஸ்ரத்தையோடு நம்மாழ்வாரை குறித்து மதுரகவி ஆழ்வார் பாடின அந்த கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரங்களை தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே என்றெல்லாம் பாடி அதனை கற்றுக்கொள்ளுகிறார். கற்றுக்கொண்டு ஒரு நாள் தன்னுடைய யோக மார்க்கத்திலே
திருப்புலி ஆழ்வாருக்கு அருகிலே நம்மாழ்வாருக்கு முன்னிலையிலே 12,000 முறை இந்த கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரங்களை அனுசந்தானம் செய்கிறார். பக்தியோடு அனுசந்தானம் செய்கிறார். இதனை கண்டு கேட்டு செவியுற்று சந்தோஷப்பட்டவரான நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யக்ஷமாகி, இன்னைக்கு போய் சேவிக்கிறோம் இல்லையா, பாண்டியன் கொண்டையோடு அழகா இருக்காரே ஆழ்வார் திருநகரில், அந்த நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாகி அவரிடத்துல பேசி, உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, 1000 தந்தருளல் ஆகாதோ அப்படின்னு கேட்கிறார். எங்களுக்கு 1000 பாசுரம் எனக்கு வேணும். திருக்குடந்தை 6ஆவதனுடைய பாடல்கள் நீர்தான் பாடியிருக்கிறீர், குருகூர் சடகோபன் 1000 பாடல்னு சொல்லியிருக்கிறே, இந்த 1000 பாடல்கள் வேணும்னு கேட்க, தந்தோம் என்று அவருக்கு எப்படி பகவத்கீதையை உபதேசம் செய்தாரோ அர்ஜுனனுக்கு, அவ்வளோ 700 ஸ்லோகங்களை பிடிச்சிருக்க முடியுமா, அதுபோல 4000 பாசுரங்களிலே முதலில் 1000 பாசுரங்களை கொடுத்து, 1000 போதுமா என்று கேட்டு, இன்னும் இருக்கிறதான்னு நாதமுனிகள் கேட்க, இன்னும் 3000 உள்ளதுன்னு சொல்ல, அதுவும் வேணும் என்று சொல்ல, இந்த 4000 பாடல்களையும் அர்த்தத்தோடு அவருக்கு, யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர் இல்லையா, அர்த்தத்தோடு அவருக்கு அருளி செய்கிறார், அவருக்கு உபதேசம் செய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதுதான் இந்த இடத்திலே 4000 பெற்றேனோ, 1000 வேண்டி போனார். ஆனால் 1000க்கு பதிலாக நம்மாழ்வாருடைய அருளாலே 4000 பெற்றார் இல்லையா, அந்த 4000ம் கொடுக்க, அந்த 4000த்தையும் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த 4000தோடு சேர்த்து பவிஷ்யதாச்சாரியார் அப்படின்னு பிற்காலத்துல ராமானுஷர் அவதரிக்க போகிறார். அவருடைய திருமேனியையும் கொடுக்கிறார், அஷ்டாங்க யோக சித்தியையும் கொடுக்கிறார். ரகசியத்ரய அர்த்தங்கள் சம்பிரதாயமா இன்னைக்கு ரொம்ப விஷயங்களை பேசுறோம் இல்லையா, திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம், அது இதுன்னு எவ்வளவு சொல்றோம், சரணாகதி, இது எல்லாத்தையும் நாதமுனிகளுக்கு வழங்கியவர் நம்மாழ்வார். இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று ராமானுஷருடைய மார்க்கம் அப்படின்னு பல பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், முதற்கண் இதுல யாருக்கு நன்றி சொல்லணும்னா நாதமுனிகளுக்குத்தானே சொல்லணும். அவர் அன்று 4000 திவ்ய பிரபந்தத்தை பெற்றுக்கொண்டு, ஆழ்வாரிடத்திலே அனுகிரகத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, வர்ற வழியில அதுல என்னென்ன திவ்ய பாசுரங்கள் சொல்லியிருக்கோ அங்கெல்லாம் அந்த பெருமாள்களை சேவித்துக் கொண்டு, திரும்பவும் வந்து தன் ஊர் திவ்ய தேசத்து பெருமாளான வீரநாராயண பெருமாளுக்கு 4000 பாடல்களையும் சமர்ப்பித்து, தன்னுடைய மருமகன்கள் மேலையகத்தாழ்வார், கீழையகத்தாழ்வார் என்பவர்களை கொண்டு கானத்தோடு இசை கூட்டி இந்த பாடல்களை எல்லாம் உலகறிய பரப்பியவர் சுவாமி நாதமுனிகள். அந்த நாதமுனிகளுக்கு அஷ்டாங்க யோக சித்தியும் இருக்கிறது. பகவானை பக்தி ரூபத்தால கூட அடையக்கூடியவர். ஆனால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் அதனுடைய அர்த்தங்களையும் தன்னுடைய சிஷ்யரான உய்யக்கொண்டார் என்பவருக்கு கொடுக்க, அந்த உய்யக்கொண்டார் என்பவர் மணக்கால் நம்பிகளுக்கு கொடுக்க, மணக்கால் நம்பிகள் ஆளவந்தாருக்கு கொடுக்க, ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்ய பரம்பரைகள், அதிலே பிரதானமாக திருமாலையாண்டான், திருவரங்கப் பெருமாள் அரையர் போன்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க, அவர்கள் மூலமாக பெரிய நம்பிகளுடைய அருளாலே ராமானுஷர் என்ற ஏரி, பெரிய ஏரி அந்த எம்பெருமானாருக்கு கிடைக்கப்பெற, அந்த ராமானுஷரிடத்தில் இருந்து எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, பிள்ளை லோகாச்சாரியார், கூரகுலோத்தமதாசர், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமுனிகள் என்று தொடர்ந்து இன்றளவும் அந்த குரு பரம்பரையானது வளர்ந்து 4000 திவ்ய பிரபந்தங்களை பிரிக்கிறார். இது திருப்பல்லாண்டு என்று பெயர் கொடுப்போம், இதற்கு திருவாய்மொழின்னு பேர், இதற்கு நாச்சியார் திருமொழின்னு பேர், இது பெரிய திருமொழின்னு பேர், இதுதான் முதலாயிரம், இதுதான் 2000, இதுதான் 3000,
இது கடைசியில இயற்பா அப்படின்னு இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை பிரிக்கிறார். எப்படி வேதங்களை வேத வியாசர் 4ஆக பிரித்தாரோ அதுபோல 4 ஆயிரங்களாக தமிழ் வேத பாசுரங்கள் அனைத்தாழ்வார்கள் பாடல்களையும் பிரித்து கொடுக்கிறார். அவற்றிற்கு பெயர் கொடுக்கிறார். அதை எந்த ராகத்துல பாடணும்னு கத்துக் கொடுக்கிறார். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்தார். அன்று அவர் தொடங்கினது அது மட்டுமல்ல, திருவரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதரிடத்துல சென்று அந்த ரங்கநாதனிடத்திலே திருமங்கையாழ்வார் காலத்திலே நடத்தப்பட்ட அத்தியனோத்சவம், இராப்பத்து திருநாள், ஆழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டாயாமே, அத்தோடு சேர்த்து மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களையும் பகல் 10ஆக கேட்பாய் என்று திரும்பவும் பெரிய திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி திருநாள்னு சொல்லப்படக்கூடிய அத்தியனோத்சவத்தை திருவரங்கத்திலே ஏற்படுத்தி முத்தமிழ் விழாவாக அரையர் சேவை என்ற உயர்ந்த அந்த சேவையையும் ஏற்படுத்தி இன்றளவிலே இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பெருமானுக்கு திவ்ய தேசங்களிலே முன்னாள் உற்சவ காலங்களிலே முன்னால் ஆழ்வார்களுடைய தமிழ் பாடல்கள் வேதமாக பாடப்பட பின்னாடிதான் சமஸ்கிருத வேதம் வருகிற அளவுக்கு இன்று அதற்கு பிரசித்தி ஏற்பட்டு எந்த திவ்யதேசம், எல்லா கோவில்கள், எல்லா இடத்திலையும் ஆழ்வார் பாசுரங்கள் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் யார் காரணம்? ஸ்ரீமன் நாதமுனிகள் என்ற இந்த ஆச்சாரிய சிரேஷ்டர். அந்த சுவாமியினுடைய அந்த அவர் செய்த அந்த உபகாரம், பேர், உதவி, அதனைத்தான் 4000 பெற்றேனோ நாதமுனிகளைப் போலே என்று சொல்லுகிறார். நமோ சிந்தாத்புத, அழகான தனி என்னவருக்கு, நமஸ்சிந்தியாத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே என்று சொல்லுவார்கள். அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட எல்லாமே மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததாக இருக்கக்கூடிய ஞான வைராக்கிய ராசையே அப்படின்னா கூட்டம். பகவானிடத்துல அந்த அளவுக்கு ஞான வைராக்கியத்தோடு கூடியவர், நாதமுனிகள் என்ற திருநாமத்தை பெற்றவர், அகாத பகவத் பக்தி சிந்தவே, ஆழம் காண முடியாத பகவானிடத்தில் பக்தி என்ற கடலாக இருக்கக்கூடியவர். நமோச்சிந்தாத்புத கிளிஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே என்று. அதனாலதான் இந்த நாதமுனிகளுக்கு சொல்லும் போது நமக்கு 4000ஐயும் பெற்றுக் கொடுத்தவர் அப்படின்னு தானே அவருடைய வாழி திருநாமத்துல கூட சொல்லுகிறோம். அந்த நாதமுனிகளுடைய திருவடிகள் வாழி 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 என்று சொல்லி நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே என்று நம்மாழ்வாருடைய வாழி திருநாமத்திலையும் சொல்றோம். நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே என்று ஆழ்வார்கள் வாழி, அருளிச்செயல் வாழி, தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி, ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி, செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்று 107வது வாக்கியம் முற்றுப்பெற்றது. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை கடைசி வார்த்தை 108வது வாக்கியம். பாட்டனாரை பாரும் என்றேனோ ஆளவந்தாரை போலே. பாட்டனாரை பாரும் என்றேனோ ஆளவந்தாரை போலே. அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.